அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு எக்ஸ் தளத்தை மேற்கோள் காட்டி ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மேற்காசிய போர் சூழல் காரணமாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலை எதிர்கொள்ள 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆலோசனை மேற்கொண்டதோடு சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு, அதே போல பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசினுடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருப்பதையும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மேலும் தீவிரமாக கவனம் செலுத்திட இன்று நாடாளுமன்ற வளாகத்திலும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் முதலமைச்சர் மேற்கோள் காட்டி, போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதற்றப்படக் கொள்ளவோ வேண்டாம் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே பொதுமக்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். குறிப்பாக பெட்ரோல் டீசல் பங்குகள்ல நேற்று இரவு முதல் பொதுமக்கள் அதீத ஆர்வத்தோடு வந்து பெட்ரோலை வாங்கிட்டு போறாங்க. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அதே போல சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களுக்கும் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கூடிய நிலையில பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். இந்த சூழலில் மத்திய அரசோடு துணை நின்று இந்த சூழலை எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.